நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல் சுவை. தடம் தந்த தகைமை அரசர் சாலமோனின் ஆற்றலும் செல்வமும். சாலமோன் கிபையோனில் இருந்த தொழுகை மேட்டிலிருந்தும் சந்திப்பு கூடாரத்திலிருந்தும் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து தொடர்ந்து இஸ்ரேலை ஆட்சி செய்தார். சாலமோன் தேர்ப்படையையும் குதிரை படையையும் அமைத்தார். அவருக்கு 1400 தேர்கள் இருந்தன. 12000 குதிரை வீரர்களும் இருந்தனர். அவர்களை தேர்ப்படை நகர்களிலும் அரசராகிய தம்மோடு எருசலேமிலும் நிறுத்தி வைத்தார். வெள்ளியும் பொன்னும் கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் சமவெளி பகுதிகளில் வளரும் அத்தி மரங்களைப் போன்றும் எருசலேமில் ஏராளமாக கிடைக்கும்படி அரசர் செய்தார். சாலமோனின் குதிரைகள் எகிப்திலிருந்தும் கேவேயிலிருந்தும் வந்தவை. அரச வணிகர்கள் சிலிசியாவிலிருந்து குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி வந்தனர். அவர்கள் தேர் ஒன்றிற்கு 600 செக்கேல் எனவும் எகிப்திலிருந்து விலைக்கு வாங்கினர். அவை அவர்கள் வழியாகவே இத்திய மன்னர் சிறிய மன்னர் அனைவரையும் சென்றடைந்தன. பல் சுவை. இவ்வார புனிதர்கள்: புனித கிளாரா. அன்பு நேயர்களே, பொது காலத்தின் 19ஆம் ஞாயிற்றில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் இவ்வாரத்தில் இடம்பெறும் புனிதர்களான அசிசியின் புனித கிளாரா, புனித ஜேன் பிரான்சிஸ் தி சாந்தல், புனித ரெட்கண்ட், புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே ஆகியோர் குறித்து காண இருக்கின்றோம். கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா, நெஞ்சுக்குள்ளே நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா, உள்ளங்கையில் வரைந்ததும் உன்னை என்னுள் வரைந்ததும் என்னென்று சொல்வேன் உன் அன்பு ஒன்று என்றென்றும் என் வாழ்வின் கீதம். கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா, நெஞ்சுக்குள்ளே நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா. ஆகஸ்ட் 11 அசிசியின் புனித கிளாரா. கியாரா ஒஃப்ரெதூச்சோ எனும் பெயர் கொண்ட புனித கிளாரா இத்தாலியின் அசிசி நகரில் பிரபுக்கள் குடும்பம் ஒன்றில் 1194ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி பிறந்தார். அசிசியின் சாசோ ரோசோ பகுதியின் பிரபுவான ஃபவோரினோ ஷிஃபி இவரது தந்தையாவார். தாயாரின் பெயர் ஒர்த்தோலானா. கிளாராவின் தாயான ஒர்த்தோலோனா தனது மகள் கிளாரா நிறுவிய பெண்களின் சபையில் பின்னர் இணைந்து துறவியானார். தமது கணவரின் மரணத்தின் பின்னர் புனித தமியான் துறவு மடத்தில் இணைந்த இவர் அருளாளர் அசிசியின் ஒர்த்தோலோனா என்று அறியப்படுகிறார்.
கிளாராவின் சகோதரியான பெயாத்ரிக்ஸ் மற்றும் கத்தரீனா ஆகியோரும் கிளாராவின் சபையில் இணைந்தனர். இவர்களில் கத்தரீனா புனிதர் அசிசியின் ஆக்னஸ் ஆவார். ஆரம்பம் முதலே மிகவும் பக்தியுள்ள பெண்ணாக வளர்க்கப்பட்ட கிளாரா 18 வயது நடந்தபோது அசிசியில் உள்ள புனித ஜோர்ஜா தேவாலயத்தில் அசிசியின் புனித பிரான்சிஸ் ஆற்றிய தவக்கால மறையுரையால் ஈர்க்கப்பட்டார். இறைவனின் நற்செய்தியின்படி வாழ தமக்கு உதவுமாறு பிரான்சிஸை வேண்டினார். 1212 ஆண்டு மார்ச் 20 நாள் குருத்து ஞாயிறன்று தனது அத்தையான பியாங்கா மற்றும் ஒரு பெண் ஆகிய 2 பேரின் துணையுடன் வீட்டை விட்டு வெளியேறி பிரான்சிஸை சந்திப்பதற்காக பொர்சியூன்குலா சென்றார். அந்த சிற்றாலயத்தில் தமது அழகிய கூந்தலை அவர் வெட்டிக் கொண்டார். தமது அழகிய விலையுயர்ந்த ஆடைகளை களைந்து வெற்று மேலங்கி மற்றும் முக்காடு ஆகியவற்றை அணிந்து கொண்டார். பிரான்சிஸ் அவரை பஸ்தியா எனும் இடத்தின் அருகேயுள்ள புனித ஃபாலோவின் பெனடிக்ட் கன்னியர்கள் பள்ளியில் தங்க வைத்தார். அங்கே வந்த கிளாராவின் தந்தை அவரை வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு அழைத்துச் செல்ல முயற்சித்தார். ஆலயத்தின் திருப்பலி பீடத்தினுள்ளே ஓடிப்போன கிளாரா முக்காட்டை விலக்கி தமது கூந்தலற்ற தலையை அவருக்கு காட்டினார். பிரான்சிஸ் அவரை மற்றுமொரு பெனடிக்டின் கன்னியர்களின் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். விரைவில் அவரது தங்கை கத்தரினாவும் ஆக்னஸ் என்ற பெயருடன் அவர்களுடன் அங்கே இணைந்தார். புனித தமியானோ ஆலயத்தின் அருகே பிரான்சிஸ் அவர்களுக்காக கட்டித்தந்த ஒரு சிறிய வீட்டில் அவர்கள் தங்கினார்கள். அவர்களுடன் இன்னும் பல பெண்களும் இணைந்து புனித தமியானோவின் ஏழை பெண்கள் என்று மக்களால் அழைக்கப்பட்டனர். 40 ஆண்டுகள் கடுமையான துறவற வாழ்வை மேற்கொண்ட கிளாரா மிகுந்த எளிமை, தாழ்ச்சி, உண்ணா நோன்பு, மாமிச உணவு உண்ணாமை, தொடர் மௌனம், காலணிகள் அணியாமை போன்ற கடுமையான தவ முயற்சிகளை மேற்கொண்டார். ஏழைகளின் புதல்வியர் சபை என்று பெயர் கொண்டிருந்த கிளாராவின் துறவற சபையானது ஏழை பெண்களின் முன்னேற்றத்தையே முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது. 1224 ஆண்டு அரசர் 2ஆம் ஃபிரெடரிக்கின் இராணுவத்தினர் அசிசியை கொள்ளையிட வந்தனர். அப்போது திருநற்கருணை ஆண்டவரை கையிலேந்தியபடி கிளாரா வெளியே வர நற்கருணை நாதரின் வல்லமையாலும் திடீரென நிகழ்ந்த அற்புதத்தாலும் அரச இராணுவத்தினர் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் ஏற்படுத்தாமல் திரும்பி போனார்கள். கிளாரா நற்கருணை நாதராம் கிறிஸ்து இயேசுவிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். இயேசுவின் வல்லமையையும் அன்பையும் தனது வாழ்வில் எப்போதும் உணர்ந்து வாழ்ந்தார். நற்கருணையின் மதிப்பீடுகளான அன்பு, தியாகம் ஆகியவற்றை தனது வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தார். இறைவா, உம் விருப்பம் போல் என்னை நடத்தும், என் மனம் என்னுடையதல்ல, உமக்குரியது என்று கிளாரா அடிக்கடி ஜெபித்து வந்தார். தன்னோடு துறவு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த பெண்கள் இறை அன்பில் வளர சிறந்த முன்மாதிரிகையாக விளங்கினார். ஏழை எளிய பெண்களின் வாழ்க்கை மேன்மையடைய மிகவும் ஆர்வமாகவும் கடுமையாகவும் உழைத்த கிளாரா 1253 ஆண்டு ஆகஸ்ட் 11 நாள் இறைவனில் இளைப்பாறினார். அசிசியின் புனித கிளாரா இத்தாலிய கிறிஸ்தவ புனிதரும் அசிசியின் புனித பிரான்சிஸ் அவர்களின் ஆரம்பகால சீடர்கள் ஒருவருமாக கருதப்படுகிறார். ஆண்களுக்கான பிரான்சிஸ்கன் சபை ஒழுங்குகளை தழுவி எளிய பெண்களின் ஆன்மீக துறவற சபையை நிறுவினார். இவரால் எழுதப்பட்ட இவரது சபையின் சட்ட திட்டங்கள் முதலாக ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட சட்ட திட்டங்களாகும். எளிய பெண்களின் சபை எனும் பெயர் கொண்ட இவரது சபை இவரது மரணத்திற்கு பின்னர் புனித கிளாராவின் சபை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கண்ணோய், பொற்கொள்ளர், சலவை தொழிலாளர்கள், தொலைக்காட்சி, கை வேலைப்பாடு செய்பவர்கள் ஆகியோரின் பாதுகாவலராக புனித கிளாரா அறியப்படுகிறார். இவருக்கு 1255 ஆண்டு செப்டம்பர் 26 அன்று திருத்தந்தை 4ஆம் அலெக்சாண்டர் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 12 புனித ஜேன் பிரான்சிஸ் டி சாண்டல். பிரான்ஸ் நாட்டின் டிஜோன் நகரில் பிறந்த ஜேன் பர்கண்டி மாநில பாராளுமன்ற அரசவைத் தலைவரின் மகள் ஆவார். 18 மாத குழந்தையாய் இருக்கையிலே தமது தாயை இழந்த இவர் தந்தையால் கல்வி கற்பிக்கப்பட்டு அழகும் உற்சாகமும் கொண்ட மகிழ்ச்சியான பெண்ணாக வளர்ந்தார். 21 வயதில் பரோன் தே சாண்டல் என்ற அரச குடும்பத்தைச் சார்ந்த ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட இவர் 28 வயதில் 6 குழந்தைகளுக்கு தாயானார். இவரது 3 குழந்தைகள் இளம் பருவத்திலேயே இறந்து போக கிபி 1601 ஆண்டு நடந்த துப்பாக்கி சுடும் பயிற்சியின் போது பெரன் தோ சாண்டல் எனும் இவரது கணவரும் இறந்து போனார். ஜேன் அரண்மனையில் வாழ்ந்தபோதும் தமது குடும்ப அங்கத்தினர்களின் தொடர் மரணத்தால் மனமுடைந்து போனார்.
அவரது தாயார், வளர்ப்பு தாயார், சகோதரி, குழந்தைகள், இப்போது தமது கணவர் என மரணங்கள் இவரை மனமுடைய வைத்தன. இதனால் ஆன்மீக காரியங்களில் அக்கறை காட்டி வந்த புனித ஜேன் கற்பு நிலைக்கான வார்த்தைப்பாடு எடுத்துக்கொண்டார். தாம் வசித்த வீட்டிலேயே தினமும் திருப்பலிகள் நிறைவேற்றும் வழக்கத்தினை ஏற்படுத்தி பல்வேறு தொண்டு பணிகளில் ஈடுபட்டார். 75 வயதான இவரது மாமனார் வீண் பிடிவாதமும் கொடூர ஊதாரி குணம் உள்ளவருமாக இருந்தார். தமது வீட்டுக்கு திரும்பி வரவில்லை எனில் அவருடைய குழந்தைகளை பறித்துக் கொள்வதாக பயமுறுத்தினார். அத்தனை துன்பங்களையும் ஜேன் இன்முகத்துடன் ஏற்று வாழ்ந்தார். 1604ஆம் ஆண்டு டிஜோன் சிற்றாலயத்தில் மறையுரை ஆற்ற வந்திருந்த ஜெனீவாவின் ஆயரான புனித பிரான்சிஸ் தே சலேஸ் அவர்களை சந்தித்த ஜேன் அவரை தமது ஆன்மீக வழியாக ஏற்றுக்கொண்டு தாம் துறவரம் ஏற்க வேண்டுமென்ற தமது விருப்பத்தையும் அவரிடம் தெரிவித்தார். அவரது முடிவினை தாமதப்படுத்துமாறு சலேஸ் அவர்கள் அறிவுறுத்த ஜேன் மறுமணம் செய்து கொள்வதில்லை என்றும் தமது ஆன்மீக வழிகாட்டிக்கு கீழ்ப்படிவதாகவும் உறுதியேற்றார். வயது, உடல்நிலை மற்றும் பிற காரணங்களுக்காக ஏற்கனவே உள்ள ஆன்மீக துறவர சபைகளில் சேர இயலாத பெண்களுக்கான ஓர் துறவர சபையை தோற்றுவிக்கும் தனது திட்டத்தை ஆயர் அவர்கள் ஜேனிடம் எடுத்துரைத்தார். ஆன்மீகம் மற்றும் இரக்கத்தின் இயல்பான பணிகள் செய்வதற்கான முழு சுதந்திரம் கொண்ட அச்சபையானது எலிசபெத் அம்மாளை காண வந்த தூய கன்னி மரியாவின் நற்குணங்களையும் நல்லொழுக்கங்களையும் முன்மாதிரியாக கொண்டிருந்தது. எனவே தாழ்ச்சியும் சாந்த குணமும் நிறைந்த திரு வருகையின் அருட்சகோதரிகள் என்று அச்சபையினர் அழைக்கப்பட்டனர். 1610ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி தமத்திருத்துவ ஞாயிறன்று திருவருகையின் அருட்சகோதரியர் சபையானது அன்னேசி என்னும் இடத்தில் நிறுவப்பட்டது. ஊழியங்களில் பெண்களுக்கு எதிரான வழக்கமான எதிர்ப்பு இதிலும் இருந்தது. அகுஸ்தினாரின் துறவர சட்ட திட்டங்களை இச்சமூகத்தினரிடையே பிரான்சிஸ் தே சலேஸ் செயல்படுத்தினார். உடல்நலம் குறைந்த மற்றும் வயோதிக வயது பெண்களை சபையில் ஏற்றுக்கொள்வதற்காக மக்கள் அவரை விமர்சித்த போது, நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? நான் நோய்வாய்ப்பட்ட மக்களையே விரும்புகிறேன். அவர்கள் பக்கத்திலேயே இருப்பேன் என்று பதிலளித்தார் ஆயர் சலேஸ். கிபி 1767ஆம் ஆண்டு சபைக்கு 164 இல்லங்கள் புதிதாக உருவாகின. இயேசுவின் திரு இருதய பக்தியிலும் அன்னை மரியாளின் தூய இருதய பக்தியிலும் மிகவும் ஆர்வமுள்ளவராய் விளங்கினார் தூய ஜேன். தனது 69ஆம் வயதில் மௌலிஸ் நகரத்தில் இறந்தார் புனித ஜேன். ஆயனை போல அன்பு தோளில் என்னை சுமக்கிறார். ஆயன ஆவலோடு மார்பில் அள்ளி அணைக்கிறார். ஆயனை போல அன்பு தோளில் என்னை சுமக்கிறார். ஆயன ஆவலோடு மார்பில் அள்ளி அணைக்கிறார். என் உயிரை உன்னருளில் நனைக்கிறார். என் உறவில் மலையென நிலைக்கிறார். என் உயிரை உன்னருளில் நனைக்கிறார். என் ஆகஸ்ட் 13 புனித ரெட்கண்ட். ஜெர்மன் நாட்டில் உள்ள துரிங்கிய நிலத்தின் 3 அரசர்களில் ஒருவனான பெர்த்தசார் என்பவரது மகள் புனித ரெட்கண்ட். ரெட்கண்டின் மாமன் ஹெர்மன் பிரிண்ட் என்பவர் பெர்த்தசாரை சண்டையிட்டு கொன்றுவிட்டு ரெட்கண்டை கைப்பற்றினான். பிரெங்கிஷ் அரசன் தியோடரிக் என்பவனுடன் இணைந்த பிறகு தனது இன்னொரு சகோதரரான பதேரிக் என்பவனையும் சண்டையிட்டு தோற்கடித்தான். கிபி 531ஆம் ஆண்டு தியோடரிக் தமது சகோதரன் 1ஆம் குளோய்டர் என்பவருடன் துரிங்கியா திரும்பினார். இணைவரும் இணைந்து ஹெர்மன் பிரிட்டை தோற்கடித்து அவரது ராஜ்யத்தை அரசை வெற்றி கொண்டார்கள். ரேட்கண்டை பெற்றுக்கொண்ட 1ஆம் குளோய்டர் அவரை அங்கிருந்து திரும்ப மொரோங்கியன் கவுல் அழைத்துச் சென்றார். ரேட்கண்ட் 1ஆம் குளோய்டரின் 6 மனைவியர் அல்லது திருமணமாகாமல் சேர்ந்து வாழும் பெண்களில் ஒருவராவார். குழந்தைகள் பெற்றுக் கொள்ளாத ரேட்கண்ட் கிபி 550ஆம் ஆண்டு துருங்கியன் அரச குடும்பத்தின் எஞ்சிய கடைசி ஆண் உறுப்பினரை தனது சகோதரராக கொண்டவர். 1ஆம் குளோய்டர் அவரது சகோதரரையும் கொலை செய்ய
தனது அரசை விட்டு ஓடிப்போன ரெட்கண்ட் திரு அவையின் பாதுகாப்பை நாடினார். நோயோன் ஆயரிடம் தம்மை ஒரு திரு தொண்டராக நியமிக்க வலியுறுத்தினார். கிபி 560 ஆண்டு போய்டஸ் நகரில் செயின்ட் குரோய்க்ஸ் துறவு மடத்தை நிறுவி நோயாளிகள் மீது அக்கறை செலுத்தினார். பழம், மீன், முட்டை, இறைச்சி ஆகியவற்றை தவிர்த்து காய்கறிகளை மட்டுமே உண்டார். ஜெபித்தல் வழியாக நோயாளிகளை குணமாக்கும் அற்புத ஆற்றல் கொண்டிருந்தார் புனித ரெட்கண்ட். ஆகஸ்ட் 14 புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே. ரஷ்ய பேரரசின் பாகமான போலந்து அரசின் வோலா என்னும் இடத்தில் 1894 ஆண்டு ஜனவரி 8 பிறந்தவர் கோல்ஃபே. ஜூலியஸ் கோல்ஃப் எனும் ஜெர்மன் இன நெசவு தொழிலாளியின் இரண்டாவது மகன் ஆவார். இவரது தாய் மரியா. இவருக்கு 4 சகோதரர்கள் இருந்தனர். இவர் பிறந்த சிறிது காலத்திலேயே இவர்களது குடும்பம் மத்திய போலந்தில் உள்ள பபியானிஸ் எனும் நகருக்கு குடிபெயர்ந்து சென்றது. 1906 ஆண்டு கோல்ஃப் சிறுவனாக இருந்தபோது இவருக்கு அன்னை மரியாளின் திருக்காட்சி கிடைத்தது. அன்னையின் திருக்காட்சியானது இவரது வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1912 ஆண்டு ரோம் அனுப்பப்பட்ட கோல்ஃப் கிரெகோரியன் திருப்பீட பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று 1915 ஆண்டு தத்துவ இயலில் முனைவர் பட்டம் பெற்றார். 1919 ஆண்டு புனித பொனவெந்தூர் திருத்தந்தையர் பல்கலைக்கழகத்தில் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றார். 1917 ஆண்டு அக்டோபர் 16 அன்று பாவிகளையும் கத்தோலிக்க திரு அவையின் எதிரிகளையும் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக மனமாற்றம் செய்விப்பதற்கான அமலோற்பவ அன்னையின் படை எனும் உலகளாவிய கத்தோலிக்க நற்செய்தி இயக்கத்தினை நிறுவினார். 1918 ஆண்டு குருத்துவ அருள்பொழிவு பெற்று 1919 ஆண்டு போலந்து நாட்டுக்கு திரும்பிச் சென்றார். காசநோயால் பாதிக்கப்பட்ட கோல்ஃபே 1927 ஆண்டு பிரான்சிஸ்கன் துறவு மடம் ஒன்றை நிறுவினார். கோல்ஃபே தங்கியிருந்த நகரமானது 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மன்காரர்களால் பிடிபட்டது. 1930 ஆண்டு செப்டம்பர் 19 கைது செய்யப்பட்ட கோல்ஃப் டிசம்பர் 8 விடுவிக்கப்பட்டார். பின்னர் மீண்டும் 1941 ஆண்டு பிப்ரவரி 17 ஜெர்மனி நாசிச ரகசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு பவியாக் சிறையில் அடைக்கப்பட்டார். மே மாதம் 28 அங்கிருந்து ஆஸ்வெட்ஸ் சித்திரவதை முகாமுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். ஜூலை மாத இறுதியில் 3 கைதிகள் அங்கிருந்து தப்பித்துச் செல்ல இதனால் கடும் கோபமுற்ற சிறையின் தலைமை அதிகாரி மேலும் தப்பிக்கும் முயற்சிகளை தடுப்பதற்காக 10 கைதிகளை தேர்ந்தெடுத்து நிலத்தடி பதுங்கு குழிகளில் அடைத்து கொல்ல உத்தரவிட்டான். அவர்களுள் ஒருவரான பிரான்சிஸ் செக் என்பவர் தமது குடும்பத்தினரை நினைத்து என் மனைவி, என் குழந்தைகள் என்று கதறி அழுதார். இவருக்காக மனமிறங்கிய கோல்ஃபே அவருக்கு பதிலாக தாம் செல்ல முன்வந்தார். நீரும் உணவுமின்றி பதுங்கு குழிகளில் அடைபட்டவர்களை கோல்ஃப் அன்னை மரியாவிடம் ஜெபிக்க தூண்டினார். நீரும் உணவுமின்றி 2 வாரங்கள் கழிந்த பின்னர் கோல்ஃப் மட்டுமே அங்கே உயிருடன் இருந்தார். மீதமுள்ள 8 பேரும் இறந்து போனார்கள். காவலர்கள் பதுங்கு குழியை காலி செய்ய எண்ணி கார்போலிக் அமிலம் எனும் விஷ ஊசியை போட்டு அவரை கொல்ல முடிவெடுத்தனர். கோல்ஃப் அமைதியாக தமது இடது கையை உயர்த்தி விஷ ஊசியை பெற்றுக்கொண்டு இறந்தார். பூவடி தொழுது புனித தடங்கள் நெஞ்சில் சுமக்கிறேன். காலடி நான் அமர்ந்து கனிந்த உன்மொழி கேட்கிறேன். பூவடி தொழுது புனித தடங்கள் நெஞ்சில் சுமக்கிறேன். உள்ளத்திலே ஒளிர்ந்திடும் உன் விளக்கு, எண்ணத்திலே வளர்ந்திடும் எதிர்நோக்கு, உள்ளத்திலே ஒளிர்ந்திடும் உன் விளக்கு, எண்ணத்திலே வளர்ந்திடும் எதிர்நோக்கு. எல்லோரும் நாளும் இன்புற்று வாழும் நல்லுலகம் ஒன்றே நம் இலக்கு. இவ்வாறு புனிதர்கள் அசிசியின் புனித கிளாரா என்ற தலைப்பில் இன்றைய பல்சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.